வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். சனிக்கிழமை வெள்ளாடு சந்தை. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? பரமசிவம். அண்ணே, எந்த ஊருண்ணே? என்னது? ரணசூர் நாய்க்கர்பட்டியில். அது எங்க இருக்குண்ணே? எட்டயபுரம் பக்கத்துல இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில ஒரு கெடாமரி, சூப்பரான கெடாமரி வாங்கியிருக்காங்க. அண்ணன் தேடி பிடிச்சி ஒரு கருங்கடா வாங்கியிருக்கீங்கண்ணே. அழகா இருக்கு, அருமையா இருக்கு, செம்மையா இருக்குண்ணே. இது என்ன விசேஷத்துக்காக வாங்கியிருக்கீங்கண்ணே? கோவிலுக்காக. ஆமாம், கோவிலுக்காக அண்ணன் விசேஷத்துக்காக வாங்கியிருக்காங்க. அருமையான கடை. நம்ம கருங்குட்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. கருங்கடா அண்ணன் தேடி பிடிச்சி வாங்கியிருக்காரு. பாருங்கள், சூப்பராக இருக்குண்ணே. சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணே? 19 ரூபா. அந்த கடை எவ்வளோக்கு வாங்கினீங்க? 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அருமையான கடை, எவ்வளோ சௌரியமாக தெரியுது. அப்போ இது உங்களுக்கு பல்லு போட்டிருக்குமா தெரியுமா? அதை பற்றி தெரியல. இப்போ இந்த குட்டி ஒன்று வாங்கிறீங்க, கிடாம இருக்கீங்க. இது வளர்க்குறதுக்காக வாங்கிறீங்களா? ரெண்டு சேர்ந்து. ஆமாம், ரெண்டுமே கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. இது எவ்வளோ சொன்னாங்க? 11 ரூபா சொன்னாங்க. 11,000 சொல்லி 8,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அருமையான குட்டி, 2 கெடாமரி வாங்கிருக்கீங்க. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. அண்ணா, உங்கள் பேர் என்ன சொல்ல? தங்கமணி. உங்கள் பேருண்ணே? பரமசிவம். உங்கள் பேர்? அப்படியா? நீங்கள் சிவாசிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே உள்ள கோவிலுக்காக பேரனுக்காக வந்திருக்கீங்க. பேரனுக்காக விசேஷத்துக்காக ஆடு கிடா நம்ம எட்டயபுரம் சந்தையில் கெடாமரி, அழகான கெடாமரி, 2 கெடாமரி கருங்குட்டியாக வாங்கிருக்கீங்க. செம்மையாக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. அண்ணா, உங்கள் பேர் என்ன பேருண்ணே? கந்தசாமி அண்ணா வந்திருக்காங்க. எந்த ஊருண்ணே? அத்திப்பட்டி கழுமலை பக்கத்தில். அத்திப்பட்டி நம்ம குருவிலம் போகிற வழியில் அத்திப்பட்டிலேருந்து வந்திருக்காங்க. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் கெடாமரி என்ன எல்லாமே கெடாமரி, 5 கெடாமரி. அப்புறம் இங்க ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க, பெண்மரி. கெடாமரியில என்ன ரகம்னா? இது கொடியாடு. எல்லாமே கொடியாடு. பாருங்க, எல்லாமே புளியம்போரு கரும்போர் வாங்கிருக்கீங்க. அப்புறம் ஒரு வெள்ளை மரம் இருக்கு, சூப்பரான ஆடு. ஆடுல இது குரால் ஆடாத? குரால். ஆமா. எவ்வளவு சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்கினீங்க? 5 ரூபா சொன்னாங்க. ஆடு என்ன? ஆடு 15 ரூபா சொன்னாங்க. பின்ன எவ்வளவு வாங்கினீங்க? 14 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. கெடாமரில எப்படியும் 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொன்னீங்க. சரி, 10 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. அப்ப சொன்ன விலைக்கு வாங்கிறீங்க. இது பல்லு எது போட்டுக்கானே? நம்ம பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கிறீங்க. அருமையான குட்டியா இருப்பாருங்க. இது நம்ம தனியா இருக்குனே, குட்டி எதுவும் இல்லையா ஆடுக்கு? செனை. அப்ப செனையா இருக்கு. இது எத்தனை மாசம் செனையா இருக்குண்ணே? எனக்கு ஒரு 3 மாசம் செனையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு. இது எது பல்லு எது போட்டுக்கானே? 4 பல்லு ஆடு வாங்கிருக்காங்க. அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க. சூப்பரா. இது எல்லாம் வளர்க்கறது வாங்கிருக்கலாம். வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க பாருங்க. அப்ப வீட்டுல எது ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல ஆடு கலக்கு வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, 5 கிடாமரியும் ஒரு பெண்மரி வாங்கிருக்காங்க. சூப்பரா இருக்கு. வீட்டுல ஆடு எந்த மாதிரி வளர்க்குறாங்க நினைச்சு? எல்லாமே வெள்ளாடு வளர்க்குறீங்க. இல்ல ஆடு வளர்க்குறது வீட்டுல மேய்ச்சல் முறையில தீவன முறைங்களா? தீவன முறையில வரீங்க. அண்ணாச்சி சூப்பரா அண்ணாச்சி இருக்கு பாருங்க. சூப்பரா நம்ம கிடாமரியா வாங்கிருக்கீங்க, இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சி வாங்கிருக்காங்க. அழகா அண்ணாச்சி சூப்பரான ஒரு 5 கிடாமரி, அப்புறம் ஒரு பெண்மரி வாங்கிருக்காங்க. அழகான குட்டி. பேர் என்ன பேருண்ணே? முத்து பாக்கியம். அண்ணா, எந்த ஊருண்ணே உங்களுக்கு? மேட்டுப்பட்டி. அப்போ நம்ம சாத்தூர் பக்கத்தில் நம்ம மேட்டுப்பட்டிலேருந்து அண்ணா வந்திருக்காங்க. முத்து பாக்கியம். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன இது 2 கிடாமரியானே? 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே உங்களுக்கு? இது கொடியாடு. கொடியாடுல நம்ம கரும்போர் வாங்கிருக்கீங்க 2ம். ஆமாம், அருமையான குட்டி. கடுக்காப்பூர் அப்படிங்கிறாங்க. கடுக்காப்பூர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான குட்டியா இருக்கு, அருமையான குட்டி ஆடு. என்ன இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? ஜோடி 14,000 சொன்னாங்க. 17,000 சொன்னாங்க. எவ்வளவு வாங்கினீங்க? 15,000 வாங்கிருக்கீங்க. அருமையான குட்டி, இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடு வளர்க்கறதுக்கு இளங்குட்டி. என்னன்னு இது ஒரு 6 மாசம் இருக்குமா? 4 மாசம் குட்டி அப்படிங்கிறாங்க. 4 மாசம் குட்டி. என்ன நம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஆடு வளர்க்குறதுக்கு என்ன வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களாண்ணே? வீட்டுல வச்சிருக்கீங்க, ஆடு வச்சிருக்கீங்க. அதனால அந்த ஆடு அண்ணன் வந்திருக்காங்க பாருங்க. நம்ம மேட்டுப்பட்டியிலேருந்து, நம்ம சாத்தூர் பக்கத்துல மேட்டுப்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. சார், உங்க பேர் என்ன பேரு சார்? கருப்பசாமி சார். எந்த ஊர் சார் உங்களுக்கு? தூத்துக்குடி வந்து நம்ம கருப்பசாமி சார் வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, அருமையான கெடாமரி, சூப்பரான கடா வாங்கியிருக்கீங்க. கருங்கடா வாங்கிருக்கீங்க சார். வாங்கிருக்கீங்க.
சார் இது என்ன பர்பஸுக்காக வாங்கியிருக்கேன் சார்? கோவிலுக்கு. கோவிலுக்காக பாருங்க கெடா கருங்கடா வாங்கியிருக்காங்க. அதாவது கோவிலுக்கு தேடி பிடிச்சி சார் நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் கருங்கடா வாங்கியிருக்காங்க சார். இது சந்தையில என்ன விலை சொன்னாங்க சார்? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 28 ரூபா சொன்னாங்க. சரி. ஆமா 28 ரூபா சொல்லி 22 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அருமையான கடாவா இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கு சார். இது இடம்னா உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வரும்னு? அதெல்லாம் தெரியாது. அது தெரியாது. அருமையா கடா இருக்கு. வாங்கிருக்கீங்க கோவிலுக்காக வாங்கினீங்க. சரி. அருமையான கடாவை நம்ம சிவலப்பிரி கோவிலுக்குல சிவலப்பிரி உள்ள கோவிலுக்கு வாங்கியிருக்காங்க. கருங்கடா சும்மா செம்மையா இருக்குங்க. அருமையா இருக்கு. சரி அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? ஹைகோர்ட் மகாராஜன் அண்ணன். என்ன எந்த ஊர்ண்ணே உங்களுக்கு? குப்பனத்தம். ஆமா அது எங்க இருக்குண்ணே? கடலூர் சின்னமலை குன்று. சின்னமலை குன்று பக்கத்துல குப்பனத்தம். அங்கிருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம அண்ணன் எட்டியாபுரம் மாட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு? அருமையான ஆடா வாங்கிருக்கீங்க. சும்மா சூப்பரா இருக்கு. அழகான ஆடா வாங்கிருக்கீங்க பாருங்க. சும்மா நம்ம கொடியாட்டுல கரும்போர் வாங்கியிருக்காங்க. என்ன ஆடு மட்டும் இருக்குண்ணே? குட்டி எதுவும் இருக்கா? சினை. அப்ப சினை ஆடா? சினை ஆடு பாங்க. சினை ஆடு என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்கண்ணே? எவ்வளவு வாங்கினீங்கண்ணே? 16 ரூபா. சரி 16 ரூபா சொல்லி 15 ரூபாய் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியான ரேட்ல வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, அருமையா இருக்கு. என்ன இது பல்லு எதுவும் போட்டுக்குவானே? 6 பல்லு ஆடு. அருமையா இருக்கு, சும்மா சூப்பரா இருக்கு. என்ன குட்டின இது எய்த்து எத்தனை எய்த்து இருக்குண்ணே? 3 எய்த்து இருக்கும். அருமையா இருக்கு. ஒரு எய்த்துக்கு ஒரு 2 குட்டி போடுமா? 2 குட்டி 3 குட்டி 2 குட்டி போடும் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு. இது ஆடு வந்து வளர்க்கறது வாங்கிருக்கீங்கண்ணே? வீட்டுல ஆடு எதுவும் வச்சிருக்கீங்களா? 5 ஆடு இருக்கு. ஆடு கிடா மாதிரி பெண் மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்கறதுக்காக நான் வாங்கியிருக்காங்க. ஆடு வீட்டுல எப்படி வளர்க்குறீங்கண்ணே? மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்களா? தீவனம் மேய்ச்சல் தான். காட்டுல மேயும். காட்டுல மேய்ச்சல் முறையில அண்ணன் வளர்க்குறாங்க. அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. நம்ம அண்ணன் வந்து ஹைகோர்ட் மகாராஜன். நம்ம சின்னமலை குன்று பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு, செம்மையான இருக்குண்ணே. உங்களுக்கு பேர் என்ன பேர் சார்? ரஞ்சித். ரஞ்சித் சார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நீ உங்க பேரு? சிவா. சிவா நீங்களும் கோயம்புத்தூர் தான்? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க ஒரு கிடா மாதிரியும் ஒரு பெண் மாதிரியும் வாங்கியிருக்காங்க. அருமையான கிடாங்க, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அடிபொலியா இருக்கு பாருங்க. கிடா வந்து ஜம்முன்னு இருக்கு பாருங்க. ரகம் தெரியுமா? ஆடு தெரியாது. புளியம்போர். நம்ம அத நம்ம எட்டியாபுரம்னாலே கொடியாடுங்க. இது வந்து புளியம்போர். அதுக்கு ஒரு ஆள் ஆடும்பாங்க. அருமையான குட்டியா வாங்கியிருக்கீங்க, செம்மையா இருக்கு. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 25 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு வாங்குவோம். இது ஆடு. சரி 33 ரூபா சொல்லி 25 ரூபா வாங்குறேன். கெட்டா மாதிரி பாருங்க. அருமையான கடா வாங்கிறீங்க. 33 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பெண்மணி வந்து 25 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன ஆடு மட்டும் இருக்கு? தனியா குட்டி எதுவும்? செனை ஆடு. அப்படி செனை ஆடு. அருமையான குட்டி. கெடா வந்து நீங்க பல்லு எது போட்டுக்குமா உங்களுக்கு தெரியுமா? பல்லு போடல. அப்ப செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க. அப்ப இளங்குட்டி பாருங்க. புளியம்போர் நம்ம கொடியாட்டுல புளியம்போர் வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கியிருக்காரு. இது என்ன எதுக்கு என்ன பர்பஸுக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டுக்குதான். ஆடுக்காக வாங்கியிருக்காங்க பாருங்க. செம்மையா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் சந்தையில ஒரு கிட்டா மாதிரி ஒரு பெண் மாதிரி வாங்கிருக்கேன். இது பல்லு இதுக்கு பல்லு எப்படி போட்டுக்கணும் தெரியுமா? 6 பல்லு. 6 பல்லு ஆடு. அப்ப ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுது. அப்ப வீட்டுல எது ஆடு வளர்க்குறீங்களா? அப்படியா? வீட்டுல ஆடு வீட்லயா வேற பண்ணையா? வீட்டுல வந்து ஆடு சார் வளர்க்குறாங்க. அதனால ஆடை பத்தி அவங்களுக்கு டீட்டெயில் தெரியுது. செம்மையா இருக்கு. இது என்ன உங்களுக்கு இடம்னா எவ்வளவு இருக்கும்? அந்த இடம்னா எவ்வளவு வரும்? உயிரடிக்கு. அப்ப உங்களுக்கு வாங்கின விலைக்கு அது ஒருத்தா இருக்குங்க. அப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. செம்மையா வாங்கிருக்கீங்க. அருமையா இருக்கு. என்ன பேருண்ணே? கார்த்திக் கனி. அண்ணன் எந்த ஊரு? நமக்கு சிவகாசி. சிவகாசில இருந்து இப்ப நம்ம கார்த்திக் கனியான்னு வந்திருக்காங்க பாருங்க. என்ன பெண் ரெண்டுமே பெண் மாதிரி வாங்கிருக்கீங்களா? நாட்டாடு வாங்கியிருக்காங்க பெண் மாதிரி. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? ஜோடி 25,000 ரூபாய் சொல்லி 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது பல்லு போட்டிருக்கானே? பல்லு ஒரு ஆடு 4 பல்லு, ஒரு ஆடு 6 பல்லு. இது தனி குட்டி எதுவும் இல்லையானே? ஆடு மட்டும் இருக்கு. ஆமா அப்ப சினையா இருக்கும். பிரிச்சு வித்துட்டாங்க. ஓ அப்படி. அப்ப சினை எது இருக்கு? இல்ல. வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்குறீங்கண்ணே? 30 ஆடு. அருமையா இருக்கு. அதோட சேர்த்து இந்த ஆடு வளர்க்குறதுக்காக வாங்கிக்கிறீங்க. வீட்டுல ஆடுனா எந்த மாதிரி இல்லை வளர்க்குறீங்கண்ணே? கன்னியாடு. கன்னியாடு வளர்க்குறாங்க. ஃபுல்லாமே கன்னியாடு. அது மேய்ச்சல் முறையா? நம்ம தீவனம் போடுறீங்களா? மேய்ச்சல் முறை எல்லாமே காட்டு மேய்ச்சல் முறையில வளர்க்குறாங்க. அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணன் வந்து 7,000 அண்ணே. பேர் என்ன? இளங்கோ. ஊர் வந்து 7,000 அண்ணே. தம்பி உங்க பேரு?
முத்துகிருஷ்ணன் பையன். சரி பாருங்கள், 7000 மணிலேருந்து நம்ம இளங்கோ அண்ணன் வந்திருக்காங்க நம்ம எட்டயபுரம் மாட்டு சந்தையில். பாருங்கள் என்ன இது ஆடு கிடாமரியான பெண்மரியானே? கிடாமரி 3 கிடாமரி வாங்கிருக்கீங்க, அழகான குட்டி. அப்போ வளர்க்குறது வாங்கிருக்கீங்க, இளங்குட்டியாக இருக்குது பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. இது ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குமா? இருக்கும், அழகாக இருக்குது, அருமையாக குட்டி. ஏன்னா இது சந்தையில் எப்படி எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க? 3 குட்டி சேர்ந்து 3 குட்டி சேர்ந்து 20,000 சொல்லி 15,000 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி, வளர்க்குறதுக்காக வாங்கிருக்கீங்க. வீட்டில் அப்போ ஆடு எதுவும் வளர்க்குறீங்களே? ஆடு ஏற்கனவே இருக்குது. ஆமாம், வெள்ளாடு வச்சுருக்கீங்க. வெள்ளாடு செம்பராடு. அப்போ ஏற்கனவே எத்தனை ஆடு இருக்கும்? 15 ஆடு வச்சுருக்கேங்க. அருமையான குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதோடு சேர்ந்து இந்த ஆடு வளர்க்குறதா வாங்கியிருக்காங்க. ஆடு வீட்டில் எப்படி வளர்க்குறீங்கண்ணே? மேய்ச்சல் முறையில்? மேய்ச்சல் முறை தான். வீட்டில் ஆடு வந்து மேய்ச்சல். இது வளர்ந்த இது எத்தனை மாதத்தில் நீங்கள் வளர்ந்து பெருசாக உங்களுக்கு? 2 மாதம் வளர்த்து அப்படி கொடுத்துலாம். ஆமாம், நம்ம அழகான இது வாங்கின விலைக்கு ஒருத்தா இருக்குமா? வாங்கின, அதாவது அண்ணன் வந்து 15,000 ரூபாய்க்கு 3 வாங்கின விலைக்கு அண்ணன் ஆடு பெறும் அப்படிங்கிறாங்க. அருமையான குட்டியாக இருக்குது. இது என்ன ரகனே ஆடு? என்ன குட்டி என்ன ரகம் தெரியுமா? அருப்பு கொட்டை சைடு உள்ள ஆடு அப்படிங்கிறாங்க பாருங்கள். பொண்ணு கருத்தாடு வாங்கியிருக்காங்க, ஒரு வெள்ளாடு, ஒன்று செவ்வலை, 3மே நம்ம இளங்குட்டியாக வாங்கியிருக்காங்க. அண்ணன் கிடாமரியாக வாங்கியிருக்காங்க. இதுதாங்க நம்ம எட்டயபுரம் மாட்டு சந்தை. எட்டயபுரம் மாட்டு சந்தை இன்னைக்கு வெள்ளாட்டு சந்தை பாருங்கள், அருமையாக இருக்குது, கூட்டம் செம்மையாக இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம், எட்டயபுரம் ஆட்டு சந்தை வாசலில் நிற்கிறோம், உள்ள நுழைவு வாசலில். சார் சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க, கடைசி வரைக்கும் இருக்குங்க கூட்டம். அந்த கடைசியில் என்ட்ரன்ஸில் அங்கிட்டு ஒரு வாசல் இருக்குது, தெற்கு வாசல். உங்கள் பேர் என்ன பேருண்ணே? ராம்கி. எந்த ஊருண்ணே? நமக்கு புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி வட்டம், வெட்டன்வடி கிராமம். அங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை பாருங்கள், அருமையான குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு வாங்கிருக்கீங்க? எல்லாமே கிடாமரி, கிடாமரி பெண்மரி எல்லாம் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது. எல்லாம் எத்தனை மாதம் குட்டியெல்லாம் வாங்கிருக்கீங்க? 2 மாதம் 3 மாதம் குட்டி எல்லாமே வளர்க்குறதுக்காக வாங்கிருக்கீங்க. ஆமாம், வீட்டில் ஊரில் இங்கே பண்ணை வச்சுருக்கீங்களா? அதில் ஆடு பண்ணையில் கொடுக்குறீங்க வியாபாரத்துக்காக? அருமையான குட்டியாக வாங்கியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒரு 3 மாதம் குட்டி, 2 மாதம் குட்டி வாங்கியிருக்காங்க. இது எத்தனை குட்டி இருக்குண்ணே? உள்ள 40 குட்டி இருக்குது. பெண்மரி கிடாமரி எல்லாமே இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். எல்லாமே இது என்ன ரகண்ணே? எல்லாம் கன்னிக்குட்டி, செம்போரு, கரும்போரு, அப்புறம் நம்ம கொடியாட்டுக்குட்டியில் எல்லாமே கொடியாட்டுக்குட்டியில் செம்போர், கரும்போர், புளியம்போர், அப்புறம் கன்னியாடு அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. அருமையான குட்டியாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வளர்க்குறதுக்காக அண்ணன் ராம்கி அண்ணன் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். சூப்பரான கிடா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வளர்ப்புக்காக குட்டி வாங்கினா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ராம்கி அண்ணன் பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் எட்டயபுரம் கொடியாடு வாங்கியிருக்காங்க பாருங்கள். அண்ணன் வாரம் அப்போ சந்தைக்கு வருவாங்க என்ன? அண்ணன் வாரம் வந்து சந்தைக்கு வந்து நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் ஆடு வாங்குறாங்க, வியாபாரத்துக்காக வாங்குறாங்க, வளர்ப்புக்காக வாங்குறாங்க. சும்மா செம்மையாக இருக்குங்க, அடிப்பொலியாக இருக்குது குட்டி. புலிக்குறிச்சிலேருந்து தம்பி, உங்கள் பேர்? பழனி. ஆடு கொண்டு வந்தீங்களா நம்ம எட்டயபுரம் சந்தை? ஆமாம், நம்ம புலிக்குறிச்சிலேருந்து ஆடு கொண்டு வந்துருக்காங்க பழனின்னு. ஆடு எத்தனை கொண்டு வந்தீங்க? 10 கொண்டு வந்தீங்க. 20 குட்டி கொண்டு வந்தீங்க. ஆமாம், 20 குட்டி கொண்டு வந்தீங்க. 10 குட்டி வித்தாச்சு, 10 குட்டி கிடக்கு. நம்ம இளங்குட்டியாக இருக்கு பாருங்க, எல்லாமே நம்ம கொடியாட்டு குட்டி. ஆமாம், கொடியாட்டு அவங்கள தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 10 குட்டி இருக்கு. உள்ள ஜோடி என்ன விலை சொல்றீங்க? கொடுத்துருக்கீங்க. ஜோடி 13 ரூபா சொல்லி 9 ரூபா கொடுத்துருக்கீங்க. மொத்தம் 20 குட்டி இருந்து 10 குட்டி கொடுத்தீங்க. இன்னும் 10 இருக்கு பாருங்க. அண்ணன் வந்திருக்காரு, நம்ம புலிக்குறிச்சி அண்ணன். உங்க பேரு என்ன? உங்க அப்பா. உங்க பேரு? முத்துப்பாண்டியன். புலிக்குறிச்சியில இருந்து முத்துப்பாண்டியன் பாருங்க. 20 கிடாமரி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கிடாமரி. எல்லாமே கிடாமரி தானே? ஆமா பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி. அண்ணன் உங்க பேர் என்ன பேருண்ணே? மாரிமுத்து. எந்த ஊருண்ணே உங்களுக்கு? கயத்தாறு, தெற்கு இளந்தகுளம். ஆமா, அண்ணன் அங்கிருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் பெண் மரி வாங்கிருக்கீங்க. என்ன பெண்மரி? இது ஒன்று கரும்போரும் ஒரு புளியம்போரு. பல்லு எடுத்து போட்டுக்காண்ணே? போட்டுக்கண்ணே. 3 பல்லு. ஆமா, என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க சந்தையில? ஒரு ஆடு 18 ரூபா சொல்லி 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது குட்டி யாரு? உங்க தனியா வாங்கிருக்கீங்க. அது எவ்வளவு வாங்கினீங்க? 5 ரூபா ஒவ்வொரு குட்டியும். அது கிடாமரியா? 2 கிடாமரியா பாருங்க. ஒன்னு செவ்வாழை, ஒன்னு புளியம்போரு. கொடியாட்டு குட்டில பாருங்க, அது ஒன்னு கொடியாட்டுல கரும்போரும், ஒன்னு புளியம்போரு. குறால் வாங்கியிருக்காங்க. அருமையான குட்டிங்க. என்ன இது வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா? ஆமா, அது வந்து அப்ப ஆடு மட்டும் இருக்கு, குட்டி இது இல்ல. செனையா? 2 செனை. செனைனா உங்களுக்கு எத்தனை மாசம் தெரியுமா?
2 மாசத்துல குட்டி போட்டு 2 மாதம் அப்ப 4 மாசம் தானே. ஆடு வளர்க்குறீங்களா நீங்க? நம்ம ஆடு வளர்க்க ஆ வாங்கி தான் வளர்க்க வாங்கி வளர்க்குறீங்க. அப்ப வீட்டுல வளர்க்குறீங்களா பண்ணையா? வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? இப்போ 4-5 ஆடு கிடக்கு 4-5 ஆடு வளர்க்குறீங்க. அதோட சேர்த்து வளர்க்கலாம்னு வாங்குறீங்க பாருங்க. 2 பெண்மணி வாங்கிக்கீங்க. சும்மா செம்மையா இருக்கு. 4 மாசம் சேனை. ஆமா இது ஈத்துன்னு எத்தனாவது ஈத்து இருக்குண்ணே? இது ஒரு 4 லிட்டர் 4 ஈத்து இருக்கும். பால் சுரத்தான ஆடு என்னண்ணே? ஆமா ஆமா. குட்டின்னா எத்தனை போடும்? 2 குட்டி. 2 போடும் 2 குட்டி போடும். நல்லா வளர்க்கலாம் 2 குட்டி போடும். நல்லா வளர்க்கலாம். வளர்த்துரும். ஆடே நல்ல குட்டி வளர்த்துரும். நல்லா வளர்க்கலாம் அருமையான குட்டி வாங்கிருக்கீங்க. தம்பி உங்க பேர் என்ன பேரு தம்பி? என் பேர் மாரி மாரிமுத்து. எந்த ஊரு உங்களுக்கு? கோவில்பட்டி. கோவில்பட்டில இருந்து மாரிமுத்து தம்பி வந்திருக்காங்க பாருங்க. அருமையான குட்டி 2 செம்பரி வாங்கிருக்கீங்க. 2 செம்பரி மாதிரி வாங்கிருக்கீங்க. பெண்மரியா ஆண்மரியா? இது கிடாமரியா? கிடாமரி 1 பெண்மரி 1 வாங்கிருக்கீங்க. அப்படி கீழே இறங்க பாருங்க. அழகானது பாருங்க. அருமையா இருக்கு பாருங்க. பிடிச்சுக்கோங்க. சின்ன குட்டிங்க எல்லாம் குட்டி. 1 வாரம் இருக்குமா? 1 மாசம் குட்டி. 1 மாசம் குட்டி அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க சந்தையில? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 4500 சொன்னாங்க ஜோடி. ஆமா சரி. ஜோடி 4 ரூபாய்க்கு ஜோடி 4500 சொல்லி 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அருமையான சின்ன இளம் குட்டியா வாங்கிருக்கீங்க. இது வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. இது இன்னும் பால் வீட்ல குட்டி கடை வீட்டுல குட்டி. அப்ப வெள்ளாடா செம்பரியாடா? செம்பரியாடு வெள்ளாடு செம்பரியாடு வச்சிருக்கீங்க. இது பால் குடிக்கிற மறக்காத இளம் குட்டி. ஆமா இது நீங்க வளர்த்தீங்கன்னா எத்தனை மாசத்துல வளர்த்து ஒரு ஆடா ஆக்கிறீங்க? நல்ல உங்களுக்கு ஒரு லாபகரமா 5-6 மாசம் ஆகும். அருமையான குட்டி. அப்ப வீட்டுல செம்பரி எந்த மாதிரி வளர்க்குறீங்க? போட்டு இல்ல வீட்டுல செம்பரி ஆடு வளர்க்க வச்சிருக்கீங்களே மேய்ச்சலா? கிடாய் வீட்லதான் மேய்ச்சல் மாதிரி கையரை கையரை போட்டு வளர்க்குறீங்க. அருமையான குட்டியா இருக்கு. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க வீட்டுல? 5 ஆடு. கிடா இருக்கு. செம்பரி கிடா. செம்பரி கடை பாரு அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. நம்ம கோவில்பட்டில இருந்து அழகான குட்டி வாங்கியிருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் மாட்டு சந்தையில ஒரு செம்பரி கிடா 1 மரி 1 பெண்மரி 1 வாங்கியிருக்காங்க. அண்ணாச்சி உங்க பேர் என்ன பேருச்சு? ஐயாச்சாமி. எந்த ஊர் அண்ணாச்சி? தலவாபுரம் பக்கத்துல புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம ஐயாச்சாமி அண்ணாச்சி. பாருங்க அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க. ஏன்னா எல்லாமே கருங்கடா வாங்கிருக்கீங்க. நம்ம கருத்து குட்டி எல்லாமே தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. சும்மா செம்மையா இருக்கு. அடிப்புலியா இருக்கு பாருங்க. எல்லாமே கருத்து. எத்தனை குட்டி இருக்கு அண்ணாச்சி? இல்ல எத்தனை கடா மாதிரி இருக்கு? 10 கடா மாதிரி. எல்லாமே அருமையான இருக்கு பாருங்க. அதுல ஒரு பெரிய கடா பாருங்க. எல்லாமே கன்னியாட்டு கடா கருங்கடா. அண்ணாச்சி எல்லாமே தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க ஒவ்வொரு கிடாவா பார்த்து. ஆமா பாருங்க அழகான குட்டி. இது என்னாச்சு சந்தையில இது எப்படி என்னாச்சு வாங்கினீங்க? எவ்வளவு ரேட்டு? என்ன விலை சொன்னாங்க? எல்லா விலைக்கும்? சரி. ஒரு குட்டி 15000க்கு என்ன விலை சொன்னாங்களோ? ஜோடி 36 ரூபா சொன்னாரு. ஜோடி 36 ரூபா சொன்னாங்க. நீங்க 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஒரு குட்டி 15 ரூபா வீதம் வாங்கிருக்கீங்க. எல்லாமே ஜோடி கணக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் அருமையான கருங்கடா. நம்ம ஐயாச்சாமி அண்ணன் தலவாபுரம் பக்கத்துல இருந்து வந்திருக்காரு. அருமையான கிடாவா வாங்கியிருக்காங்க. எல்லாமே கருங்கடா பாருங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அவருடைய பயன்பாட்டுக்காக வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்குங்க பாருங்க. இங்க ஒரு செம்மையான ஆடுங்க. பெரிய கிட்டா கருத்த கிட்டாங்க கருங்குட்டி. அண்ணாச்சி தான் கொண்டு வந்துருக்காங்க நம்ம ஐயாச்சாமி அண்ணா. அண்ணாச்சி எவ்வளோ சொன்னாங்க? 25 ரூபா வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொன்னாங்களோ? 30 ரூபா சொன்னாங்க. 25000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இது எவ்வளோ அண்ணாச்சி? இது எத்தனை பல்லு இருக்கும்? 4 பல்லு கிட்டா. அருமையான கட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. இது இடம்னா எவ்வளோ வரும்? 25 கிலோ இருக்கும். அப்போ வாங்கின விலைக்கு பெறுங்க அப்படிங்கிறீங்களா? வாங்கின விலைக்கு பெறும் அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில் ஒரு செம்மையான பெரிய கிட்டா 4 பல்லு கிட்டா வாங்கியிருக்கேன். அருமையாக இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு அண்ணாச்சி. நம்ம ஐயாச்சாமி அண்ணாச்சி வாங்கியிருக்கேங்க பாருங்க. அடிப்பொலியாக இருக்கு பாருங்க. சும்மா ஜம்முன்னு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு. செம்மையா இருக்குங்க. நம்ம கருத்தை குட்டிங்க கருங்கடா. அண்ணாச்சி இது ரகம் என்ன தெரியுமா அண்ணாச்சி? இது ரகம் கன்னி கொடியாட்டு கிடாலாம் கன்னிக்கிடா எல்லாமே கருத்தை குட்டி கன்னிக்கிடா வாங்கியிருக்காங்க அண்ணாச்சி. செம்மையானங்க. இங்கே பாருங்க எல்லாமே கரும்பூர் குட்டி. அண்ணன் வந்து நம்ம திருமங்கலத்துலேருந்து முருகண்ணே. சூப்பரான குட்டி. அழகான குட்டிங்க. செம்மையாக இருக்குங்க பாருங்க. எல்லாம் நம்ம ஆடுங்க. நம்ம